ஆக்டிங் கிளாஸ் போகுற வெற்றிமாறனோட மனைவி. அந்த படத்த பிடிக்கலன்னு சொன்ன பொண்ணு. தமிழ் சினிமா தம்பதிகள்ல ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்ற தம்பதிகள்ல வெற்றிமாறன், ஆர்த்தி தம்பதியினரையும் சொல்லலாம். இவங்களோட கல்யாணம் காதல் கல்யாணம் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும், இவங்க ரொம்பவே ரொமான்டிக்கான தம்பதிகள் அப்படிங்கிறது வெற்றிமாறனோட 50வது பிறந்த நாள்ல ஆர்த்தி டான்ஸ் ஆடுனப்ப தான் தெரிஞ்சது. ஆர்த்தி மேடையில நடனமாட கீழ உட்கார்ந்திருந்த வெற்றிமாறன் வெக்கத்துல சிரி சிரின்னு சிரிச்சாரு. இப்படி இருக்கையில அவரோட மனைவி ஆர்த்தி சமீபத்துல சுவாரஸ்யமான பேட்டி ஒண்ணு குடுத்திருக்காங்க. அதாவது நாங்க காதலிக்கிறப்போ வெற்றி என்ன சுத்தி சுத்தி வருவாரு. ஆனா இப்போ வேலைகள்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு. அத புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னாலும், அத நான் ஒரு குறையா சொல்லி சண்டை போட மாட்டேன். அப்பல்லாம் பின்னாடியே சுத்துனீங்க. ஆனா இப்ப கண்டுக்கவே மாட்றீங்க அப்படின்னு சண்டையெல்லாம் போட மாட்டேன். நாங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கக்கூடிய நேரத்த ரொம்பவுமே சந்தோஷமா செலவிட தான் நினைப்பேன். பொல்லாதவன் படத்துல சில காட்சிகள் எங்களோட வாழ்க்கையில நடந்ததா தான் வச்சிருந்தாரு. எனக்கு ஆரஞ்சு கலர் தான் ரொம்பவுமே பிடிக்கும். பொல்லாதவன் படத்துல தனுஷ் நடிகை திவ்யா ஸ்பந்தனாவ நோக்கி, "இதெல்லாம் ஒரு கலராடி" அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாம் எங்களோட காதல் காலத்துல நடந்திருக்கு. ஒரு நாள் நானும் என்னோட பொண்ணு, அப்புறம் பையன் எல்லாருமே சேர்ந்து பொல்லாதவன் படத்த பார்த்தோம். என்னோட பொண்ணுக்கு பொல்லாதவன் படம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. இன்னும் சொல்லப்போனா, "என்னம்மா அப்பா இப்படியெல்லாம் படம் எடுத்திருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டா. எனக்குமே பல காட்சிகள் எடுபடல. அதுக்கு காரணம் இன்னைக்கு திரைப்பட இயக்கத்துல அவர் அடைஞ்சிருக்கக்கூடிய உயரம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இப்போ ஆக்டிங் கிளாஸ்க்கு போய்க்கிட்டு இருக்கேன். நடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஆசை தான். வெற்றிமாறன் படத்துல நடிப்பேனா அப்படின்லாம் தெரியாது. ஆனா நான் கட்டாயமா அதுக்கு ரெடி ஆயிடுவேன். நான் நடிச்ச சில வீடியோக்கள கூட நான் அவர்கிட்ட காட்டுனதே கிடையாது. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இந்த ஜாலியான பேட்டி ரசிகர்கள் மத்தியில கவனத்த ஈர்த்துட்டு வருது.